ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு செட்டிநாடு அம்மனி சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். இன்றைக்கி நான் பார்க்க போகிற பதிவு ஞாயிற்றுக்கிழமை, அதாவது ஜனவரி 5 மார்கழி 21ஆம் நாளோட விளாக் தான் பார்க்க போகிறோம். கண்டிப்பாக இந்த பதிவு உங்கள் எல்லாருக்குமே பிடிக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா செட்டிநாடு அம்மனி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பார்க்குற எல்லோரும் கண்டிப்பாக ஒரு லைக் கொடுத்துட்டு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நிறைய சகோதரிகள் கேட்ட கேள்விகளுக்கும் நான் இதில் பதில் சொல்லியிருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டே வாங்க. அதே போல் நம்மளுடைய சேனல் 1 லேக் ரீச் ஆகிடுச்சு. அதை பற்றியும் பேசுவோம். ஓகே, வாங்க இப்போ நம்ம விலாகுக்குள்ளே போக ஆரம்பிக்கலாம். மார்கழி 21 எப்போதும் போலே அதிகாலையிலே எந்திரிச்சாச்சு. அன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமையும் கூட. அதனால் போன வாரம் ஞாயிற்றுக்கிழமை கொஞ்சம் லேட்டாக தான் எந்திரிச்சேன். இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை எப்போதும் போலே பார்த்தீங்க அப்படின்னா 4:50க்கெல்லாம் எந்திரிச்சு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு நம்மளுடைய வேலைகளை செய்ய ஆரம்பிக்கலாம். இப்போ ஒரு சிஸ்டர் ஒருத்தரில் 2-3 பேர் தொடர்ந்து கேட்டுட்ருக்க கேள்வி என்ன அப்படின்னா, இந்த பிரம்ம முகூர்த்த பூஜை பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதம் மார்கழி மாதம் மட்டுமா செய்யணுமா அப்படிங்கிறத பற்றி கேட்டிருக்கீங்க. இதை பற்றி நான் ஏற்கனவே விலாகில் பேசியிருக்கேன்னு நினைக்கிறேன். பிரம்ம முகூர்த்த பூஜை நம்ம வாழ்நாள் முழுவதும் செய்யலாம். இதுக்கு நாள் கணக்கே பார்க்காதீங்க. உங்களுக்கு என்னென்னலாம் தேவைகள் இருக்குதோ அதை மனசில் நினச்சிக்கிட்டு மனதார எந்திரிச்சு ஒரு தீபமோ இல்லை 5 தீபமோ ஏற்றி உங்களுடைய வசதிக்கேற்ப நீங்கள் காலையில் எந்திரிச்சு ஒரு வழிபாடுங்கிறது சும்மா இப்போ நான் குளிச்சுட்டு இந்த மாதிரியெல்லாம் செஞ்சிட்ருக்கேன் இல்லையா, இது மாதிரியெல்லாம் செய்யணுங்கிற அவசியம் கூட இந்த பிரம்ம முகூர்த்த பூஜைக்கு கிடையாது. எந்திரிச்சோமா அந்த நேரம் பார்த்தீங்க அப்படின்னா காலையில் 3:30லேருந்து பார்த்தீங்கன்னா 3 மணிலேருந்து கூட தொடங்குதுன்னு சொல்கிறாங்க. 3 மணிலேருந்து அந்த சூரியன் உதிக்கிற வரைக்கும் 6 மணிக்குள்ளே நாம் இந்த தீபம் ஏற்றிட்டோம் அப்படின்னா அது ரொம்ப நல்லது. அந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் ஏற்றுற தீபம் நம்ம நினைக்கக்கூடிய காரியங்களை உடனே நடத்தி கொடுக்கும். எந்த செயலாக இருந்தாலும் அதை வெற்றிகரமாக நம்மளுக்கு அதை சிறப்பாக செய்யும் அப்படிங்கிறதான் ஐதீகம். அதுதான் உண்மையும் கூட. அதுதான் நான் கண்ட பலனும். இந்த மாதம் முழுவதும் நானும் உங்களுக்கு தினமும் பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்திரிச்சு இது மாதிரி நல்லா குளிச்சுட்டு மங்களகரமாக வாசல் தெளித்து கோலம் போட்டு தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சிட்ருக்கேன். அதோட பலனையும் நான் எனக்கு என்னென்னலாம் கிடச்சிது அப்படிங்கிறத ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விலாகுலையும் நான் சொல்லிகிட்டே தான் இருக்கேன். தொடர்ந்து சொன்னதையே கேட்காதீங்க, விலாகெல்லாம் பாருங்கள். அதை பற்றியே தான் நம்ம பேசிகிட்டே இருக்கோம். அதனால் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக எல்லாருமே செய்யுங்க. இதை இந்த மாதம் தான் செய்யணுமா, அடுத்த மாதம் தான் செய்யணுமா, இல்லை பார்த்தீங்க அப்படின்னா இதை எப்போ ஆரம்பிக்கணும், இதெல்லாம் கேட்குறீங்க. இதுக்கெல்லாம் 4 கிழமை நட்சத்திரம் அதாவது எதுவுமே கிடையாது. பிரம்ம முகூர்த்த நேரத்துக்கு எந்த வித தோஷமும் இல்லைன்னு சொல்லுவாங்க. இதை எப்போ வேணாலும் நம்ம செய்யலாம். அதே போல் பார்த்தீங்கன்னா இப்போ யாராவது தவறிட்டாங்கன்னா நாங்கள் செய்யலாமா அப்படின்னு கேட்குறீங்க. தாராளமாக செய்யலாம். அதுக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. நம்ம என்ன வீட்டில் ஒரு தீபம் தானே ஏற்றுறோம், இதில் என்ன இருக்குது இல்லையா? அதனால் அதையும் நீங்கள் மனசில் போட்டு குழப்பிக்காதீங்க. நம்மளுடைய மனசு தான் கடவுள். அதனால் மனசு என்ன சொல்லுதோ அதை நிறைவாக செய்யுங்க போதும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் ஒரு தீபம் வைக்கணுமா 5 தீபம் வைக்கணுமா அப்படின்னு கேட்குறீங்க. இதுக்கும் நான் ஏற்கனவே பதில் சொல்லிட்டேன். உங்களுக்கு 5 தீபம்ங்கிறது இந்த பஞ்சபூதங்களுக்காக வைக்கக்கூடிய ஒரு தீபம். அதை நீங்கள் 5 பூதங்களுக்கு வச்சாலும் சரி, இல்லை தெய்வங்களுக்கு ஒரே தெய்வத்தை மனசால் நினச்சிக்கிட்டு நீங்கள் பஞ்சபூதத்தையும் நினச்சி வழிபட்டாலும் சரி, அது உங்களுடைய விருப்பம்தான். 5 பூதங்களை குறித்து அவங்களுக்காக நம்ம இந்த 5 பூதத்துக்குள்ளே தான் நாம் இந்த உலகத்தில் வாழ்ந்துட்டுருக்கோம். அதனால் பார்த்தீங்க அப்படின்னா அந்த தெய்வங்களுக்கெல்லாம் நம்ம நன்றி சொல்லி நம்மளுடைய வேண்டுதலை வச்சு வழிபாடு செய்யும்போது நினைக்கிறது கண்டிப்பாக நடக்கும் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை. நம்ம நம்பிக்கையோடு செய்யக்கூடிய எந்த ஒரு காரியங்களாக இருந்தாலும் அது வெற்றிகரமாக முடியும். அதனால் தொடர்ந்து செய்யுங்க. இது நான் இப்போவும் சொல்கிறேன், நீங்கள் அதை பெரிய ஒரு விஷயமாக நினச்சிக்கிறீங்க. ஐயோ எந்திரிக்கணுமா, வாசல் கூட்டணுமா, தெளிக்கணுமா, இப்படி தினமும் தலை குளிக்கணுமா, தினமும் தீபம் ஏற்றணுமா, பூஜை செய்யணுமா, இதெல்லாம் கிடையவே கிடையாதுங்க. நீங்கள் போட்டு அழுத்திக்காதீங்க. எந்திரிச்சு கைகால் முகத்தை கழுவிட்டு நல்லா ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு அப்படியே ஒரு சாமி அறையிலையோ இல்லை ஒரு பூஜை செல்ஃப்லையோ இல்லை எதுவுமே இல்லையா ஒரு ஹாலில் ஒரு தீபத்தை ஏற்றிட்டு அப்படியே அமைதியாக உட்காருங்க. அவ்வளோதான். இதுதான்
இதுக்கு வந்து நீங்கள் வந்து நிறைய போட்டு குழப்பிக்கிறீங்க, இப்படி பண்ணணுமா அப்படி பண்ணணுமா அப்படிங்கிறது அப்படியெல்லாம் கிடையாது. அந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லா தெய்வங்களும் உலா வரும். அப்போ நாம் வந்து வாசலில் நல்லா மங்களகரமாக கோலம் போட்டு அந்த தீபம் ஏற்றுறதுக்கு எல்லா தெய்வங்களையும் நாம் நம்ம வீட்டுக்கு வரவேற்கிறதுக்காக தான். இப்போ நம்ம ஒரு வீட்டுக்கு போகிறோம் அப்படின்னா நாமளே வச்சுக்கலாமே, நம்ம ஒரு மனுஷங்க தானே, நம்மளே வச்சுக்கலாம். இப்போ நம்ம ஒரு வீட்டுக்கு போகிறோம், அந்த வீட்டில் ஒரே குப்பையாக இருந்தால் என்ன நினைப்போம், என்னடா இப்படி வீடை போட்டிருக்கிறாங்க அப்படின்னு நாம் நினைப்போம். இதே ரொம்ப அழகாக வாசல்லாம் கூட்டி நல்லா வந்து அழகாக கோலம் போட்டு அதில் கலர் கொடுத்து நடுவில் ஒரு தீபம் ஏற்றி வச்சு நல்லா சாம்பிராணி புகையெல்லாம் காட்டி அப்படி இருக்கும்போது நம்ம ஒரு வீட்டுக்கு போனோம் அப்படின்னா நம்மளுக்கு எப்படி தோணும், அடடா எப்படி வச்சுருக்காங்க பாரு வீடு, நல்லா இருக்குது, நல்ல கோவில் மாதிரி வச்சுருக்காங்க அப்படின்னு நமக்கே தோணும். அப்படிங்கிறப்போ தெய்வங்களுக்கு எப்படி தோணும் இல்லையா? அதனால தான் வந்து எப்போதும் வீட்டை வந்து நல்லா அழகாக கூட்டி கோலம் போட்டு மங்களகரமாக வச்சுக்கணும் அப்படிங்கிறது அந்த காலத்திலேருந்தே நம்மளுக்கு வந்து ஐதீகமாக தொன்று தொட்டு வந்தக்கூடிய ஒரு பழக்க வழக்கங்கள். அதை தான் நாமளும் செஞ்சிட்ருக்குறோம். முடிஞ்ச அளவுக்கு செய்யுங்க, அதை தான் நான் சொல்கிறேன். ரொம்ப குழப்பிக்காதீங்க போட்டு. அதுக்காக தான் இந்த வாசல் கூட்டுறது, கோலம் போடுறது, இப்படியெல்லாம் நம்ம வச்சுக்கும்போது தெய்வங்கள் வந்து சந்தோஷமாக நம்ம வீட்டுக்கு வருவாங்க அப்படிங்கிறது பெரியவங்க சொல்லி கொடுத்துட்டு போன ஒரு நல்ல விஷயம். அதை வந்து நாம் வந்து தொடர்ந்து வந்து கடைப்பிடிச்சிட்டு இருக்கோம், அவ்வளோதான். இதுக்கு போட்டுட்டு நீங்கள் வந்து ஐயோ இவ்வளோ வேலை இருக்கா, காலையில் இவ்வளோ வேலை செய்யணுமா, இப்படியெல்லாம் வந்து செஞ்சால் நம்ம எப்போ வந்து மற்ற வேலைகள் செய்கிறது, எப்படி நம்ம ஆஃபீஸுக்கு போகிறது, எப்படி நம்ம வந்து பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்புறது, எப்படி ஹஸ்பண்டை ஆஃபீஸுக்கு அனுப்புறது, இதெல்லாம் யோசித்து தான் நீங்கள் ஒவ்வொரு கேள்வியும் கேட்குறீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். நானும் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 6:50ங்கிறப்போ பையன் கிளம்பிடுவான் வேலைக்கு, ஹஸ்பண்ட் வந்து 7:20க்கு கிளம்பிடுவாங்க. அப்போது நான் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே பிளான் பண்ணி வச்சு என்னோடய வேலைகளை செஞ்சு அவங்கள வந்து 6:50க்கு அவங்களை கிளப்புனதுக்கப்புறம் மற்றபடி என்னோடய வேலைகளை நான் தொடர்ந்து செஞ்சுட்டு தான் இருக்கேன். இந்த மாதம் ஃபுல்லாக வந்து ரொம்ப நிற்க முடியாமல், அதாவது என்ன சொல்கிறது, பேக் பெயின் இருந்தது, ஆனால் இப்போ இல்லை. அந்த பேக் பெயினோடு வந்து அந்த வேலைகளை வந்து நான் தொடங்கினேன். எப்படா நம்ம செய்கிறது அப்படின்னு. உண்மையாலுமே கடவுளுடைய ஆசீர்வாதம், அனுகிரகம் எல்லாமே இருந்ததுனால என்னால் வெற்றிகரமாக ஒவ்வொரு நாளும் இது மாதிரி அழகாக வாசல் தெளித்து கோலம் போட்டு நல்ல மங்களகரமாக ஒவ்வொரு நாளும் என்னுடைய வாசலை அலங்காரம் பண்ணி பூஜைகள் செஞ்சு அவங்களுக்கு தேவையான சாப்பாடுகளும் செஞ்சு கொடுத்து அவங்களுக்கு மதியத்துக்கு டிஃபனுக்கு கட்டி கொடுத்துட்டு இப்படி ஒவ்வொரு வேலைகளையும் நான் வந்து அதை வந்து ரசித்து செய்கிறேன். அதை கஷ்டமாக செய்யலை. எந்த ஒரு வேலைகளையுமே நம்ம வந்து ரொம்ப போட்டு அழுத்திக்கிட்டு ஐயோ இத்தனை இருக்குதான்னு நினச்சி நம்ம வந்து அந்த மைண்டுக்குள்ளே போட்டுக்கிட்டு நம்ம வந்து ரொம்ப வந்து டென்ஷன் ஆனால் தான் அது பெரிய வேலையாக தெரியும். அதை வந்து நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணி செய்யுங்களே, அந்த வேலை வந்து ஒரு வேலையாகவே தெரியாது. இப்போ நான் காலையில் இப்போ வந்து 5 மணி 4:30 மணிக்கு நான் எந்திரிச்சு வெளியில் வர்றேன் அப்படின்னா நான் சாப்பாட்டுக்கு அரிசியெல்லாம் நைட்டே ஊற வச்சுருவேன். நைட்டு தூங்க போகும்போதே 2 களை களைஞ்சி தண்ணியில் ஊற வச்சுட்டு தூங்க போய்க்குவேன். காலைல எந்திரிச்சு வந்து குளிச்சுட்டு கரெக்டாக வந்து இந்த வாசல்லாம் தெளித்து விட்டுட்டு இந்த வாசல் காயிறக்குள்ளே என்ன பண்ணுவேன், சாப்பாடை போய் வச்சு விட்டு வந்துடுவேன். சாப்பாடு வந்து அது விசில் வந்துட்டுருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு முடிஞ்சால் நைட்டே காய்கள் வெட்டி வைப்பேன். இல்லை அப்படின்னா காலையில் எந்திரிச்சு தான் வெட்டுவேன். அப்போ எனக்கு இந்த கோலம் முடித்து நான் தீபம் ஏற்றி முடிகிறக்குள்ளேயும் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு சாப்பாடு ஆயிரும். அதுக்கப்புறம் நான் வந்து தீபத்தை ஏற்றி முடித்து டக்குன்னு போய் காய வெட்டி ஏதோ ஒரு பொரியலோ குழம்போ சாப்பாடு எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா செஞ்சு கரெக்டாக அவங்களுக்கு கொடுத்து 2 பேருமே வெளியில் போனதுக்கப்புறம் தான் 7:45க்கு அப்போ தான் ஒரு காஃபியே எடுத்துகிட்டு போய் உட்காந்து குடிப்பேன். அப்போது அந்தளவுக்கு நான் வந்து வேலைகளை வந்து நானும் செய்கிறேன். எந்த ஒரு ஹெல்ப்பும் கிடையாது, யாரும் எந்த ஹெல்ப்பும் பண்ணவும் மாட்டாங்க. அவங்களுக்கே டைம் இருக்காது. எந்திரிச்சு காலையில் வந்து ஹஸ்பண்ட் வந்து வாக் போயிட்டு அவர் வந்து குளித்து கிளம்பி போகிறக்கு அவ்வளோ டைம் இல்லை. அதே போல் பையனும் அப்படி தான். எந்திரிச்சு குளிச்சுட்டு கிளம்பி போகிறக்கு 6:45ங்கிறப்பவே கிளம்பிடணும் இல்லையா? அவங்களுக்கும் அந்த டைம் வந்து கரெக்டாக இருக்கும். அதனால் நான் யாரும் இதை செய்யுங்க அதை செய்யுங்க ஒரு ஹெல்ப் பண்ணுங்க அப்படிலாம் கேட்கவே மாட்டேன். முடிஞ்ச அளவுக்கு நம்ம செஞ்சுக்குவோம். என்ன அவங்க போனதுக்கப்புறம் நம்ம வந்து இப்போ 7:30 வரைக்கும் எனக்கு இந்த அரிபரியான வேலைகள் இருக்கும். அவங்க போயிட்டாங்க அப்படின்னா நான் அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறேன், வீட்டில் தான் இருக்க போகிறேன். மெதுவாக கொஞ்சம் நம்ம செஞ்சுக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு யார்கிட்டையும் எதுவும் கேட்கவும் மாட்டேன், இதை செஞ்சு கொடுங்கன்னு சொல்லவும் மாட்டேன். அதனால் பார்த்தீங்க அப்படின்னா இதை ஏன் நான் சொல்ல வர்றேன் அப்படின்னா கஷ்டம் இல்லாமல் வேலைகள் செய்யணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் வந்து சொல்ல வர்றேன். அதனால் வந்து
மனசு போட்டு குழப்பிக்காதீங்க. உங்களால் முடியும்னு நினச்சி எல்லா விஷயங்களையும் செய்யுங்க. அதே போல் இதை செஞ்சாதான் தெய்வம் நம்மளுக்கு அனுகிரகம் கொடுக்கும் அப்படிங்கிறது இல்லை. நம்மளுடைய மனசு நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் இருக்கணும் அப்படின்னா ஒரு சில விஷயங்களை நாம் பெரியவங்க சொல்லி கொடுத்துட்டு போன மாதிரி நாம் வாழ்க்கையில் எப்படியெல்லாம் பார்த்து வந்தோமோ அதே மாதிரி அந்த விஷயங்களை பெரியவங்க எப்படி அந்த காலத்தில் எல்லாம் செஞ்சாங்களோ அதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே ஃபாலோ பண்ணமாவே போதும். ரொம்ப வந்து உடம்பை வந்து வருத்திக்கவும் வேண்டாம், ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா மனசை போட்டு அழுத்திக்கவும் வேண்டாம். அதனால் வந்து முடிஞ்ச அளவுக்கு செய்யுங்க. அதே போல் பிரம்ம முகூர்த்தம் வந்து இந்த நேரத்தில் தான் தொடங்கணுமா, இந்த நாள் தான் தொடங்கணுமா அப்படிங்கிறதும் கிடையவே கிடையாது. நீங்கள் எப்போ வேணாலும் தொடங்கலாம், நாளைக்கு தொடங்கலாம், இல்லை வந்து நாளன்று தொடங்கலாம். உங்களுக்கு எந்த டைமெல்லாம் வந்து டைம் இருக்குதோ, அதாவது டைம் இருக்குதோ, இல்லை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நாளையிலேருந்து தொடங்குவோம் நீங்கள் நினச்சா கூட தொடங்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. அதே போல் ஒரு சகோதரி வந்து இன்றைக்கி கேட்டிருந்தாங்க கமெண்ட்ஸில், என்ன அப்படின்னா, அக்கா நான் வந்து வீட்டில் தனியாக தான் இருக்கிறேன், ஹஸ்பண்ட் வந்து வேலைக்கு போயிடுறாங்க, நான் வந்து அம்மா வீட்டுக்கு வந்துடுறேன், தனியாக இருக்கிறதுனால என்னை கொண்டாந்து அம்மா வீட்டில் விட்டு போயிடுறாங்க. அப்படிங்கிறப்போ நான் வந்து பிரம்ம முகூர்த்த பூஜை இங்கே அம்மா வீட்டில் பண்ணலாமா, எனக்கு அதுக்கான பலன் கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்க. கண்டிப்பாக கிடைக்கும். அப்படியெல்லாம் குழப்பிக்காதீங்க. இப்போ நம்ம ஒரு இடத்துக்கு போகிறோம், ஒன்றும் இல்லை, இப்போ நம்ம வந்து வீட்டில் தீபம் ஏற்றுறோம், இப்போ வந்து ஒரு கோயிலில் போய் தீபம் ஏற்றுறோன்னு வச்சுக்கோங்க, அந்த பலன் நம்மளுக்கு கிடைக்கத்தானே செய்யும். கோயிலுங்கிறதே அம்மா வீடு தான், நாம் அவங்களுடைய வயிற்றுலேருந்து தான் நம்ம வந்தோம் இல்லையா, நம்மளை உருவாக்குறதே வந்து அம்மா தான், அவங்க தான் தெய்வமும் கூட. அதனால் வந்து இங்கே இருந்தால் தான் நடக்குமா, அங்கே இருந்தால் தான் நடக்குமா, தெய்வம் வந்து நீ வந்து ஓ வீட்டில் உன்னோட பூஜை அறையில் தீபம் ஏற்றுனா தான் நான் உனக்கு பலன் கொடுப்பேன் அப்படின்னு எந்த தெய்வமும் சொல்கிறதில்ல. நான் இப்போவும் சொல்கிறேன், நம்மளுடைய மனசு தான், நம்மளுடைய மனசு என்ன சொல்லுதோ அதை செய்யுங்க, நீங்கள் நினைக்கிறது கண்டிப்பாக நடக்கும். ரொம்ப குழப்பிக்க வேண்டாம். அதனால் எங்கே இருந்தாலும் தீபம் ஏற்றலாம். எந்த இடத்துல நம்ம வந்து இருள் இருக்கிற இடத்துல ஒரு ஒளியை கொண்டு வர்றோமோ அது நம்மளுக்கு வந்து நம்ம வாழ்க்கையில் ஒரு ஒளியை கொடுக்கும். அதனால் மனசு வந்து ரொம்ப போட்டு குழப்பிக்காமல் உங்களுடைய மனசு என்ன சொல்லுதோ அதை நீங்கள் செய்யுங்க. ரொம்ப வந்து அழுந்திக்காதீங்க, ஓகேவா? அதுக்கப்புறம் ஒரு சகோதரி வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, அதை நான் வந்து அடுத்து பேசுகிறேன். அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனல் பார்த்தீங்க அப்படின்னா 1 lakh சப்ஸ்கிரைபரை நம்ம வந்து ரீச் பண்ணிட்டோம். நேற்று தான் இந்த விஷயமெல்லாம் நடந்தது. ரொம்ப ரொம்ப மனசுக்குள்ளே அவ்வளோ சந்தோஷம். உங்களுடைய ஒவ்வொருத்தருடைய கமெண்ட்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா என்னால் ரிப்ளையே கொடுக்கவே முடியல. நிறைய பேருக்கு நான் வந்து ரிப்ளை கொடுத்தேன், ஒரு காவாசி பேருக்கு லைக் மட்டும் தான் கொடுத்தேன். ஏன் அப்படின்னா காலையிலேருந்தே நான் ரிப்ளை கொடுத்துட்டே இருக்கிறேன், என்னால் வீடியோ எடிட் பண்ணவே முடியல. அதனால் ரிப்ளை கொடுத்துட்டு அடுத்து நான் வந்து ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு பார்த்தேன்னா மறுபடியும் ஒரு 10-15 கமெண்ட்ஸ் வந்து கங்க்ராட் சொல்லி வந்துடுது. அதனால் பார்த்தீங்கன்னா என்னால் வந்து கமெண்ட்ஸ் தேங்க்யூ அப்படின்னு சொல்லி கமெண்ட்ஸ் டைப் பண்ணுறதுக்கு என்னால் டைம் இப்போ காலையிலேருந்து ஓடிடுச்சு. எப்படி தான் இவ்வளோ நேரம் ஓடிச்சுன்னு தெரியல. நானும் வந்து தொடர்ந்து கமெண்ட் பண்ணிகிட்டே இருக்கேன், முடியல. அதனால தான் சில பேருக்கு வந்து லைக் பண்ணேன். நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் போய் பார்த்துட்டு என்னடா இவங்களுக்கெல்லாம் ரிப்ளை கொடுத்துருக்காங்களே, நம்மளுக்கு வெறும் லைக் மட்டும் தான் போட்டிருக்காங்க அப்படின்னு தயவுசெய்து யாரையும் யாரும் நினைக்காதீங்க. எல்லாருமே எனக்கு ஒன்று தான். என்னால் வந்து ஃபுல்லாக வந்து டைப் பண்ணி ரிப்ளை கொடுத்துட்டே இருக்க முடியல, ஏன்னா அதுக்கான டைம் வந்து எனக்கு ஓடிட்டே இருக்குது. அதனால தான் நான் வந்து கொடுக்கல. எல்லாருடைய அன்புக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களுடைய ஒவ்வொரு கமெண்ட்ஸும் எனக்கு வந்து அவ்வளோ சந்தோஷத்தை கொடுத்தது. ஒரு சிஸ்டர்லாம் சொல்லியிருந்தாங்க, கற்பக விநாயகர் வீட்டுக்கு வந்த நேரம் தான் உங்களுக்கு வந்து நல்ல விஷயங்களாக நடக்குது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. உண்மையாலுமே உண்மை அது. ரொம்ப மனசார நான் வந்து அதை நம்புகிறேன். அதே போல் பார்த்தீங்கன்னா ஒரு சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க, நீங்கள் பிரம்ம முகூர்த்த பூஜை செய்கிறீங்க இல்லையா, அதோட முழு பலன் தான் உங்களுக்கு கிடச்சிருக்குன்னு சொன்னீங்க. அதுவும் உண்மை தான். இப்படியும் ஒவ்வொரு விஷயங்களுமே நான் வந்து என் மனசில் நினச்சிக்கிட்டு தான் எல்லா விஷயங்களுமே நான் வந்து செஞ்சிட்ருக்கேன். இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எந்திரிச்சு அதிகாலையில் பூஜை பண்ணுறது, நான் நினைக்கக்கூடிய எல்லா காரியங்களுமே நடந்துகிட்ருக்குது. அது உண்மை தான். இதை பற்றி நம்ம இந்த vlog, அதாவது இந்த மார்கழி முடிஞ்சதுக்கப்புறம் இந்த மார்கழிக்குள்ளே எனக்கு என்னென்னலாம் நடந்தது அப்படிங்கிறத ஒரு சூப்பரான ஒரு பதிவாக நான் வந்து கொடுக்குறேன். இந்த பிரம்ம முகூர்த்த பூஜையில் எனக்கு என்னென்னலாம் நடந்தது அப்படிங்கிறத. நான் பார்த்தீங்க அப்படின்னா தீபங்கிறது எப்போதுமே நம்ம வீட்டில் எரிஞ்சிட்டு தான் இருக்கும். இந்த நாளுன்னு மட்டும் நான் செய்ய மாட்டேன். இந்த மார்கழி வந்து நம்ம வந்து அதிகாலையில் எந்திரிச்சு இங்கே போய் வெளியே நின்று நம்ம வந்து கோலம் போடுறது, தீபம் ஏற்றுறதெல்லாம் நம்ம உடம்புக்கு நல்லது. அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மார்கழி மாதம் வந்து தெய்வங்களுக்கு உரிய மாதம்
அப்படிங்கிறப்போ எல்லா தெய்வங்களையும் நம்ம வீட்டுக்கு அழைக்கிறதா நம்ம மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு அழகாக வாசலில் கோலம் போட்டு தீபமெல்லாம் ஏற்றி வழிபாடு செஞ்சிட்ருக்கோம். நம்ம அதோட நம்மளுடைய வேண்டுதலையும் வச்சு தான் ஒரு சில வழிபாடுகள் நம்ம வந்து செய்வோம். அப்படி இருக்கிறப்போ அந்த அந்த ஒரு மாதம் ஃபுல்லாக எனக்கு என்னென்னலாம் நடந்தது அப்படிங்கிறத ஒரு சூப்பரான பதிவாக அடுத்த பதிவாக நான் உங்களுக்கு நான் கொடுக்குறேன். அதே போல் நான் மறுபடியும் சொல்லிக்கிறேன், உங்களுடைய அன்புக்கும் ஆதரவுக்கும் நீங்கள் கொடுக்கக்கூடிய அந்த வார்த்தைகளை சொல்ல முடியாது, அவ்வளவு அன்பு கொடுக்குறீங்க. எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. ஒவ்வொரு கமெண்ட்ஸையும் படிக்கல ஆனால் இவ்வளோ அன்பு வச்சுருக்காங்களா அப்படின்னு. அதே போல் நான் ஹஸ்பண்ட் காலில் கும்பிட்டு விழுந்ததில் நிறைய பேருக்கு அழுக வந்துருச்சுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. அதெல்லாம் பார்க்குறப்ப எனக்குமே வந்து நேற்று எனக்கு அது வந்து ஒரு பெரிய விஷயமா தெரியல. இன்றைக்கி காலையில் திருப்பி நான் வந்து அந்த கமெண்ட்ஸை படிக்கிறப்போ நான் திரும்ப போய் அந்த வீடியோவை நான் பார்த்தேன். நான் ஒரு காலில் விழுகிறத பார்த்துட்டு எனக்கு மறுபடியும் என்னால் வந்து அழுகையே வந்து அடக்கவே முடியல. உண்மைதான், அது கண் கலங்கிருச்சு சிஸ்டர். வந்து எங்களால் அழுகையை நிறுத்த முடியல, அவ்வளோ ஒரு பிரமிப்பாக இருக்குது அப்படிங்கிற மாதிரியெல்லாம் கமெண்ட் போட்டிருந்தீங்க. எல்லா சகோதரிகளுக்கும் இருவரும் கூப்பி நான் வந்து நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா வந்து கண்ணுக்கு தெரியாது வந்து கடவுள், அவர் வந்து எங்கே வேணாலும் இருப்பார். ஆனால் கண்ணுக்கு தெரிந்த ஒரு உருவம் அப்படின்னா அது நீங்கள் தான் கடவுள் இல்லையா? அதனால் உங்களுடைய பாராட்டெல்லாம் தெய்வத்திடருந்து வந்தது மாதிரி நான் வந்து நினச்சிக்கிறேன். எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. அதுக்கப்புறம் ஒரு முஸ்லீம் சகோதரி அவங்க வந்து எனக்கு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. என்ன அப்படின்னா, நான் வந்து முஸ்லீம், ஆனால் பார்த்தீங்கன்னா உங்களுடைய வீடியோ எனக்கு அவ்வளவு பிடிக்கும். நீங்கள் பண்ணக்கூடிய இந்த அதிகால பூஜை வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப இஷ்டம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, நீங்கள் பண்ணுற பூஜையை பார்த்து அவங்க வந்து எப்போதுமே முஸ்லீம் வந்து வாசல் தெளிக்க மாட்டாங்க, கோலம் போட மாட்டாங்க. ஆனால் அவங்க வந்து அந்த 5 மணிக்கு ஒரு தொழுகை ஒன்று தொழுகுவாங்கள்ல, அதை என்னோடய வீடியோ பார்த்துட்டு அவங்க வந்து நான் வந்து என்னோடய வீட்டில் வந்து தினமுமே தொழுகிறேன். நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனாக இருக்குது. அவங்க வேறு ஏதோ சொல்லியிருந்தாங்க, தீபம் ஏற்றுறதா சொல்லலை, வேறு என்னமோ ஒன்று சொல்லியிருந்தாங்க. ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது சிஸ்டர். இதை வந்து உங்களுக்கு நான் சொல்லணுன்னே இருந்தேன், உங்களுடைய வீடியோஸை நான் தொடர்ந்து பார்க்குறேன் அப்படின்னாங்க. நான் அப்போ தான் நினச்சேன், நம்ம வந்து பார்த்திங்கன்னா அப்படின்னா ஒரு இந்துவாக இருந்தாலுமே வந்து ஒரு மதம் மாதிரி அவங்களுடைய மனசை மாற்றி அவங்களுடைய மனசு ஒரு அமைதியான ஒரு இடத்துக்கு போகுது அப்படின்னா அது உண்மையாலுமே வந்து எனக்கு கிடைச்ச ஒரு பாக்கியம் அப்படி தான் நான் நினப்பேன். ரொம்ப ரொம்ப நன்றி சகோதரி. உங்களுடைய கமெண்ட்ஸை வந்து பின் பண்ணி வச்சேன். ஆனால் அதே வீடியோஸில் நீங்கள் கொடுத்துருந்தப்போ ஷார்ட்ஸில் கொடுத்தீங்களா லாங் வீடியோவில் கொடுத்தீங்களான்னு எனக்கு சரியாக தெரியல. ஆனால் உங்களுடைய கமெண்ட்ஸ் தான் முதல் கமெண்ட்ஸ் தான் நான் வந்து பின் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் கொடுத்த கமெண்ட்ஸ் வந்து முதல் கமெண்ட்டாக இருக்கும். வீடியோ ஓப்பன் பண்ணோடனே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கமெண்ட்ஸை நான் பின் பண்ணிட்டேன்னா அது வந்து வீடியோ யார் நம்ம சேனல் பார்த்தாலுமே ஃபஸ்ட்டு வந்து நிற்கும் அந்த கமெண்ட்டு. அதனால் உங்களுடைய கமெண்ட்டை நான் பின் பண்ணி வச்சேன். ரொம்ப ரொம்ப நன்றி. அதுக்கப்புறம் ஒரு சிஸ்டர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. என்ன அப்படின்னா, அக்கா நான் வந்து உங்களுடைய வீடியோ பார்த்து தான் இந்த பிரம்ம முகூர்த்த பூஜை வந்து நான் செஞ்சிட்ருக்கேன். இப்போ நான் தொடர்ந்து செய்கிறதுனால எங்கள் வீட்டில் வந்து அவ்வளோ ஒரு பாசிட்டிவிட்டி இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குன்னு என்னோடய ஹஸ்பண்டே வந்து அடிக்கடி சொல்லிகிட்ருக்காரு. இன்றைக்கி கூட நான் வந்து தூங்கிட்டேன், ஆனால் என்னோடய ஹஸ்பண்ட் எழுப்பி விட்டு, ஏம்மா அந்த தீபம் வைமா, இப்போ தான் நம்மளுக்கு நல்லா இருக்கிற மாதிரி இருக்குதுமா அப்படின்னு சொல்கிறப்போ எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்ததுக்கா. இதெல்லாமே உங்களால் தான் கிடச்சிது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க. ரொம்ப நன்றி சிஸ்டர். இதை பற்றி நீங்கள் வீடியோவில் சொல்லுங்கன்னு சொல்லியிருந்தீங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களோட இந்த மாதிரி கமெண்ட்ஸ் எல்லாம் படிக்கிறப்ப தான் ஒரு ஆண் வந்து எப்போதுமே ஒரு பெண் வந்து தெய்வ நம்பிக்கைக்குள்ளே பார்த்திங்கன்னா வேகமாக நம்ம உள்ளே போயிடுவோம். இன்னொன்று வந்து ஒரு வீடியோவை பார்க்குறப்போ நம்ம வந்து பெண்கள் வந்து இப்படியெல்லாம் செஞ்சால் நம்மளுக்கு நல்லது நடக்குமா அப்படின்னு நம்ம யோசிப்போம். ஆனால் ஒரு ஆண் நம்புகிறாங்க அப்படின்னா அது வந்து அவ்வளோ சீக்கிரம் யாரும் நம்ப மாட்டாங்க. அதீத தெய்வ நம்பிக்கை உள்ளவங்க நம்புவாங்க. ஏன்னா நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, இவங்க சும்மா ஏதோ கண்டென்ட்டுக்காக பேசிகிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சில பேர் வந்து ஸ்கிப் பண்ணுவாங்க. அதில் வந்து நம்ம அதாவது ஒய்ஃபே வந்து அந்த வேலைகள்லாம் வீட்டில் அவங்க செய்யும்போது கூட அவங்கள பார்த்து கிண்டல் பண்ணுவாங்க, சிரிப்பாங்க, இப்படி சில விஷயங்கள்லாம் நடக்கும். ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுடைய மனசையே அது மாற்றி அவங்களுடைய ஒய்ஃப் அவங்க எழுப்பி விட்டு நீ தீபம் ஏற்று, அது ஏற்றுனதுலேருந்து தான் நாம் நல்லா இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு ஃபீல் எனக்கு வருது, அதனால் நீ தீபம் ஏற்றுமான்னு சொல்லி அவர் எழுப்பி விட்டார் அப்படின்னா அதெல்லாம் எவ்வளோ ஒரு அழகான ஒரு தருணம் இல்லையா? அதெல்லாம் வார்த்தையிலே சொல்ல முடியாது. அதனால் வந்து பரவாயில்ல, யாருக்கோ எங்கேயோ எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதா என்னோட எண்ணமும் கூட.
எல்லாரும் நல்லா இருக்கணும். அதுதான் வந்து ஏன்னா மனுஷனாக பிறந்தவங்க வாழ்க்கை நாள் முழுவதும் கஷ்டத்தையே நம்ம அனுபவிச்சுட்டே இருக்கக்கூடாது. வாழ்க்கையில் எல்லா நிம்மதிகளும் எல்லா சந்தோஷங்களும் செல்வங்களும் எல்லாருக்கும் நிறைஞ்சு இருக்கணும் அப்படிங்கிறதான் என்னோட ஒரு மிகப்பெரிய ஒரு பூஜையே வந்து நான் எல்லாருக்காக தான் பூஜைகளே பண்ணுவேன். அதுவும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சில விஷயங்கள் சொல்லும்போது எனக்கு இன்னுமே வந்து ஓகே ஏதோ ஒருத்தர் யாரோ வந்து நிம்மதியாக சந்தோஷமாக இருக்காங்க, அவங்க வாழ்க்கையில் ஏதோ ஒரு நல்லது நடக்குது, பரவாயில்ல, ஒரு மன அமைதி கிடைக்குது, அவங்க நிம்மதியாக இருக்கிறாங்க அப்படின்னு நினைக்கும்போது எனக்கு ரொம்ப 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 சந்தோஷம். தேங்க்யூ சிஸ்டர், தொடர்ந்து செய்யுங்க. அந்த அண்ணா சொல்கிற மாதிரியே வந்து தீபம் ஏற்றிங்க. அவருக்கு ஒரு விஷயம் நல்லதாக நடக்குதுன்னு அவர் மனசு சொல்லுது அப்படின்னா அதை வந்து விடாமல் கண்டிப்பாக செய்யுங்க. நீங்கள் வாழ்க்கையில் என்ன நினைக்கிறீங்களோ அது கண்டிப்பாக நடக்கும். இன்னும் நிறைய சகோதரிகள் வந்து நிறைய கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ஒரு சில கமெண்ட்ஸை வந்து அக்கா நீங்கள் வீடியோவில் சொல்லுங்கன்னு சொல்லியிருந்தீங்க. உங்களுடைய கமெண்ட்ஸ் எல்லாம் நான் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுருக்கேன். கண்டிப்பாக அடுத்தடுத்த விளாக்கில் நான் கண்டிப்பாக உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் நானும் பகிர்ந்துக்கிறேன். எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. எல்லாருடைய வாழ்க்கையிலையும் எல்லா சந்தோஷங்களும் நிலச்சி இருக்கட்டும். யாருக்கெல்லாம் வீடு கட்டணும்னு நினைக்கிறீங்களோ கண்டிப்பாக எல்லாருமே அவங்களுக்குன்னு ஒரு கூடு வேணும் இல்லையா? கண்டிப்பாக நீங்களும் வீடு கட்டுவீங்க. அதுக்காக நான் வந்து பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். உங்களுடைய கஷ்டங்கள் யாவுமே இந்த 2025வது வருஷத்தில் எல்லாருக்குமே கரைஞ்சு போகணும் அப்படின்னு மனசார நான் வந்து வேண்டிக்கிறேன். கண்டிப்பாக இந்த பதிவு உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா செட்டிநாடு அம்மணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எல்லோரும் ஒரு லைக் கொடுத்துட்டு ஷேர் பண்ணு. நீங்கள் ஷேர் பண்ண தான் நம்மளுடைய சேனல் வந்து வெளியில் தெரியும், கொஞ்சம் வளர்ச்சி அடையும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் நல்லதே நடக்கும்.